அந்த சைடுல வர பிள்ளைலாம் அவன் வைப்பானா, இந்த சைடு வர பிள்ளைலாம் இவன் வைப்பானா? பத்தி அவங்க முன்னாடி எங்க முன்னாடி பிரிச்சு பேசுறாரு. எங்க முன்னாடி சிகரெட் அடிச்சு வீணா போவாத. இவ்வளவுதான் இந்த இடத்தோடது. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டா. நான் இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க வரல எவனுமே குதிச்சதே கிடையாது. அது ஏன் பொண்ணுன்னு பார்த்தா அப்படி ஸ்டக் ஆகி நின்றுற? அங்க போறியா கோளாரா இருக்கு கருப்பு. ஐ லவ் கேர்ள்ஸ். மிகப்பெரிய இடன் ஸ்பாட் இது. வரலும் இதை பத்தி யாருமே பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். குணா கேவ் தான் யாருக்குமே தெரியாது. நம்ம தான் முத மனுஷங்களே இப்பதான் முதல்ல நாங்க தான் போறோம். ஆளு என் ஃப்ரெண்டு சுபாஷ் மட்டும் இருக்காப்ல. எப்படி யாரும் இல்லைங்க. உலகம் பூரா நேரத்தை காட்டிட்டாங்க. ஒரு 2000 லாக் பார்த்துருப்பீங்க. இந்த லாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நாங்கள் சந்தோஷத்தை தள்ளி விட்டு கொள்ளலாம் அப்படின்னு இருக்கோம். சேச்சி கோளாரா விட்டுது. சேச்சி உட்காந்துருக்கு. விட்டாரா அப்படி? நான் சிகரெட் அடிக்கிறதெல்லாம் போட்டுறது நாய்ச்சி. டிக்கெட் ஆனா அதுக்கு? ஆமா தம்பி, எல்லாத்துக்குமே டிக்கெட் தான் தம்பி. இந்த இடத்த பார்க்காத மனுஷங்களே இருக்காங்க இப்போதைக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் வந்துட்டாங்க இப்ப இந்த இடத்துக்கு. தான் சேவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் பார்க்காத 1-2 ஆட்கள் இருப்பீங்களே அப்படின்றதுக்காக வீடியோ. நாளைக்கு உண்மையில எனக்கே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கல. நீங்க இந்த பையன் புதுசா வந்திருக்கானே அப்படின்றதுக்காக எடுக்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு உண்மையிலே ஹிடன் ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன். அங்க பாவாடை மட்டும் 2 பிள்ளைங்க போகுதுங்க. அது என்னமோ காணாத கண்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. என் பசங்க எதுல எக்ஸைட் ஆகுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுவாங்க. பொறாம லைட்டா. குணா மூவி வந்து கமலஹாசன் இங்க பண்ணா. ஆனா குணாக்கவனு பேர் வந்தது. இதுக்கு அவ்வளவு பெரிய ஹிஸ்டரிலாம் இல்ல. இது இந்த ஹிஸ்டரியை வந்து உலகத்துக்கே தெரியும். நம்ம சொல்லிட்டோம்னா சிரிச்சிருவாங்க. அதனால நம்ம சொல்லாம சத்தமெல்லாம் போய் பொத்திட்டு வெளில போறது நல்லது. இப்படி வர்றான் தம்பி. இல்ல நாங்க ப்ரொசீஜரா தான் வருவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அதுல இருக்க இதுதான் ஃபைன் ஃபாரஸ்ட். சுத்தி இப்போ வந்தோம்னா ஃபைன் ஃபாரஸ்ட் அங்கதான் இருக்கும். ஃபைன் ஃபாரஸ்ட் வழியாலே கேப் வந்தா குணா கோயிலுக்குள்ள வந்துருக்கு. நீங்க அது தெரியாம இங்க டிக்கெட் போட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட அவங்க ஃப்ரீயா வந்துட்டு. இப்ப நம்மளும் இப்ப அங்கிட்டு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம இப்போ போயிருந்தோம் அப்படின்னா இங்க போயிட்டு சுத்தி வந்து திருப்பி நடந்து போகணும். அது ஒரு டார்ச்சர். இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி நடந்து போகணும். அதனால நீங்க இப்படியே வந்துட்டு திருப்பி இப்படியே ஏறி போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் நான் எல்லாருக்கும் பழகுறவன். எல்லாருக்கும் பழகுறதுனால எனக்கு தெரியுது. அதனால நான் வந்து சொல்றேன். இது ரொம்ப நாளா அந்த கவர்மெண்ட் கண்டுக்காம தான் இருக்கு. கவர்மெண்ட் மேல கேஸ் போட போறோம். இப்ப நானும் அரவிந்தனும் சேர்ந்து கேஸ் போட போறோம். இதுல டூரிஸ்டர் எல்லாம் ஏமாத்துறாங்க அங்க கொடைக்கானல் அப்படின்னு அரவிந்தன் சொல்றாரு. ஏன்னா நான் வாட்டி வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் சும்மா ஒரு போட்டோ எடுத்துக்கேன், அவ்வளவுதான். அதான் இங்க ஆளே இருக்கமாட்டாங்க. இப்ப இங்கதான் மட்டும்தான் ஆள் இருக்காங்க. வேற எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கிடக்கும் போல. அதுல போவோமா? அங்க போவோம். அந்த பாரு அதுல ஏறுவோம். இப்ப ஆமா, அப்பதான் கீழ இருந்து எல்லாத்தையும் அப்பதான் நல்லா இருக்கும். வியூ பாயிண்ட் கீழ இருந்து பாக்கலாம். இந்த பாரு இந்த எல்லோ கலர் சுத்தி போட்டுருக்காங்க. அந்த அக்கா பேர் எலிசபெத். ஏன் எழுதி இருந்தாங்க சொன்னாங்க. அந்த குண்டு அங்கிள் சொன்னாங்க எலிசபெத்னு கத்திட்டு இருந்தாரு. ஓடியெல்லாம் தம்பி. அதுதான் தம்பி குணா கோகா. வேற எதுவும் கிடையாது தம்பி. இங்க மேல உள்ளதெல்லாம் சும்மா டம்மி. இதுதான் குணா கோகா. இதுதான் குணா கோகையா? இப்ப நான் ஏறி குதிக்க போறேன். உள்ளார போயிட்டு கமலஹாசன் மாதிரி கத்தலாம். போ. உண்மையாவே இந்த படத்துல வர மாதிரி தான் இருக்குமா அது? இதுதான் உண்மையான குணா கேவ். தெரியுது, நீ மூடு. ஏன்டா வெறி பிடிச்சு கத்துறீங்க? உள்ள போயிருவேன் நானு. உள்ள போயிருவேன் நானு. ஃபாரஸ்ட் ஆபீசருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பதில் சொல்றது. வா ஃபைன் கட்டணும் அதுக்கெல்லாம். அங்கிட்டு போனா தம்பி நமக்கு இடம் சரியில்லை. நம்ம வாங்க போவோம். பயப்படாத பயப்படாதா. இந்த குணா கேவிட்ட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோண்ணே. நம்ம இங்கே எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுப்போண்ணே. ஃபோன் கொடுங்க, நான் யார்கிட்டயாவது நான் ரெடி பண்றேன். வாங்க 4 பேர் வாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு வரல. அதனால இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டு. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு மெமரி. ஏன் இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஒரு ஜூம் பண்ணி பாக்குறேன். இல்ல நீ என்ன பேசுனேன்னு எனக்கு கேக்குது. மைக்கு கூட எல்லாம் போடாம கழட்டி கொடுத்துட்டா அவன்கிட்ட.
யாராவது ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க வாங்க. இது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் கிடையாது இந்த இடம். இந்த இடம் வந்து காஜி பாய்ஸ்க்கான இடம். நிறைய பெண்கள் இங்கதான் இருக்காங்க. அதனால இங்க வர்ற பசங்களா இருந்தீங்கன்னா மட்டும் இங்க வாங்க, ஜாலியா இருக்கு. A few minutes later. அதான் எனக்கு தெரிஞ்சு இது மஞ்சுமல் பாய்ஸ் கணக்கு இங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்களே இங்க வந்து காஜி பாய்ஸ்க்கான இடம் இருக்கு. ஆமா, வயசு பயிலும் அப்படிதானே இருப்போம். ஏன்னா இது வாலிப வயசு. அதனால நீங்க நிறைய பேரை வந்து அப்படி பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்க, நிறைய பேரை பாக்கலாம். சரி, நம்ம அப்படி போட்டோம் எண்ணத்துலயே வரல. நான் ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் மாறிட்டீங்க. அதான் நீங்க எப்படிப்பட்ட எண்ணங்கள்ல மாறிட்டீங்கன்னு எனக்கு கேவலமா தெரியுது. ரெக்கார்ட் இருக்கிற அம்மட்டுக்கும் என் தலைவன் நாய்ஸி இருக்காங்க, அவன்கிட்ட ரெக்கார்ட் நாய்ஸி அப்படியே உளுந்துரு நாய்ஸி, பேக் அடி நாய்ஸி. அங்கிட்ட வந்து ஒரே ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கு. இதுல இப்படி இந்த ரோட்ல நம்ம போற ரோட்ல அப்படியே ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அது அப்படியே இந்த வீடியோல காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். போதும், முடிச்சிட்டீங்கன்னா நாங்க எடுத்த போட்டோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரும். அதான் எந்த பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு உண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நீங்க லாஸ்டா பார்த்தது ஃபைன் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இந்த லாக் எனக்கு தெரிஞ்சு பண்ணதுலயே ரொம்ப மொக்கையான லாகா இருக்கும். ஏன்னா இது ஊரே பண்ணிட்டாங்க. மீதி வந்து நீங்க சொல்லுவாங்க, பேசுங்க. என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? என்ன தகவல் வேணும்? எப்படிப்பட்ட லேடிஸ் பார்த்தீங்க? பொண்ணு வேணும். சந்தோஷ் தான் எனக்கு எல்லாமே. சந்தோஷ் தான் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது எல்லாமே. ஒரு சுடிதார் போட்டோம்னாலே பார்க்கணும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது, இல்லை அப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லி தான் என்ன அப்படி மாற்றிட்டாங்க. எங்க குஞ்சா எடுக்கிறீங்க? குஞ்சா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதி சொல்றேன், ஏன் பாதி சொல்றேன்னு தெரியும். அவனுக்கு கண்ணு தெரியாது போல. எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆனதால போயிடுச்சு, வாய்ஸ் போயிடுச்சு. தம்பி எடிட்டர் தம்பி கோச்சிக்காத. இங்க ஒண்ணு பேசிக்கிட்டுமா அவங்க ஒண்ணு பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணு, கீழே கீழே வந்து என்ன பண்ணு, கீழே வந்து இது பண்ணு, இந்த மாதிரி எங்கிட்ட பேசும்போது அங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரு, அதனால பேசாதீங்க அப்படின்னு கீழே வந்து நீ டேக்லைன் போடு. அது யார் பேசுறாங்கன்னு சரி சைட்ல அப்படியே எழுதி வை. எனக்கு வேற வேலை இல்லையாடா, உங்க கலைஞர்கள் எனக்கு வேலையா? போங்கடா டேய். எழுதி வச்சு அவார்டு வந்து விடு. அதான் இருக்காங்க, சொந்த துடிப்பா இருக்காங்க. ஒரு பிள்ளைய பாக்குறேன், முளைச்சி வீத்து போடுறாங்க. எனக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன். போற எல்லாத்தையும் கையை காமிச்சு விட்டு கத்தியை கலங்கப்படுத்தி பிக்கப் போயிட்டு போய் அது பாட்டுக்கு பிக்கப்ல உள்ளவங்களுக்கு கையை காமிச்சு இப்பதான் பிக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்ப திட்டி கெட்ட வார்த்தை திட்டி கையை காமிச்சு விட்டோம். அங்கிட்ட இருந்து வேண்டுருவேன் வந்தாங்க. ஏன்னா சந்தோஷம் பரத்திட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல இருந்தா கை வந்துச்சுமாங்கண்ணா. தம்பி அது பார்த்திருக்கியா? நீங்க ஜாலியா இருந்தியா தம்பி? இங்க ஜாலியா இருந்தீங்க தம்பி? ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஏன் தம்பி ரொம்ப ஜாலியா இருந்தேன். நான் இப்பதான் 3 வருஷத்துல ஆபீஸ்ல இருந்து ட்ரிப் அழைச்சிட்டு வந்துருக்காங்கன்னு ரொம்ப ஜாலியா இருக்கேன். சரி, அதோட நீங்க விட முடியாது, அதை சொல்லுவேன். ஐயோ, ரொம்ப பெருமையா இருக்கு. 3 வருஷத்துல இப்பதான் நாங்க ட்ரிப் வரோம், ஆபீஸ் ட்ரிப் வரோம். சீட்டை எடுத்துக்கிட்டு இருந்த நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். இதை எடுக்க கூடாது, பேசுறத காமிக்கணும். நல்ல குவாலிட்டி தான். யார எடுக்கிற